ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து கமெண்ட்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் கரெக்டாக. ஸோ இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து மற்ற லாங்குவேஜ் பொறுத்தவரை, அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பைத்தன் எடுத்துக்கிறேனே. ஸோ அதில் வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நேம் நம்ம அசைன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வேரியபிள்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு கண்டிஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கரெக்டாக. ஸோ அந்த வேரியபிளுக்கு முன்னாடி வந்து இது லெட்டாக இருக்கணும், கான்ஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த கண்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இங்கே வந்தோம் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர், லெட், கான்ஸ்ட். இது 3க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், XYZ அப்படின்னு. ஓகேவா. ஸோ இந்த 3ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவில் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் x = 5 அண்ட் y = 6 இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி z அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோட். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கன்சிடர் குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் ஆல்வேஸ் டிக்ளேர் அ வேரியபிள் பிஃபோர் யூஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு டைமை நம்ம யூஸ் பண்ணும்போது வேரியபிள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வேர் கீவேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995லேருந்து 2015 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு லெட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ வந்துச்சு இந்த லெட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக 2015க்கு அப்புறம் இந்த லெட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த வேர் அப்படிங்கிறது பொறுத்தளவில் ஓல்டர் ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லெட். ஸோ ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ வேர்க்கும் லெட்க்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இது எப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்ட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து 2 ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த 2 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. அண்ட் இதை வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லெட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது 2 வேரியபிள் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2, இந்த மாதிரி 2 வேரியபிள் இருக்குது. இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டால் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா. தீஸ் ஆர் த கான்ஸ்ட் வேரியபிள் அண்ட் கேனாட் பி சேஞ்ச். ஸோ இந்த 2 வேல்யூவே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ காரணத்துக்கு கொண்டும் கான்ஸ்ட் வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு எரர் வரும். ஓகேவா. ஸோ த வேரியபிள் டோட்டல் இஸ் டிக்ளேர்ட் வித் லெட் கீவேர்ட். ஸோ இந்த டோட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட் அப்படிங்கிற இந்த ஒரு கீவேர்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டாக. ஸோ இந்த லெட் கீவேர்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சபிள். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வென் டு யூஸ் வேர், லெட் ஆர் கான்ஸ்ட். ஓகேவா. ஸோ வந்து நம்ம எப்போ எங்கே வேர் யூஸ் பண்ணணும், லெட் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் டிக்ளேர் வேரியபிள்ஸ். ஸோ கண்டிப்பாக எப்போவுமே வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்வேஸ் யூஸ் கான்ஸ்ட் இஃப் த வேல்யூ ஷுட் நாட் பி சேஞ்ச். ஸோ வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வேல்யூவுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஈஸியாகவே கான்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் கான்ஸ்ட் இஃப் த டைப் ஷுட் நாட் பி சேஞ்ச். ஓகேவா. ஸோ அந்த டைப் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ அரே ஆர் ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைப் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கான்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி யூஸ் லெட் இஃப் யூ கேன் சி த கான்ஸ்ட். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஒன்லி யூஸ் வேர் இஃப் யூ மோஸ்ட் சப்போர்ட் உள்ள, அதாவது நீங்கள் பழைய ப்ரௌசர்லையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக வேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இங்கே எப்போ எங்கே நம்ம வேர், லெட், கான்ஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா. ஜஸ்ட் லைக் அல்ஜிப்ரா வேரியபிள் ஹோல்டு வேல்யூஸ். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் லைக் அல்ஜிப்ரா மாதிரி தான். ஸோ வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் அல்ஜிப்ரா வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸாகவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள். இதெல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அல்ஜிப்ராலாம் நம்ம எப்போவும் படிச்சிருப்போம். கரெக்டாக ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் த ஸ்டோரிங் வேல்யூ. ஸோ இது நம்மளுக்கு வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலுமே நம்மளுக்கு வந்து இதே கான்செப்ட் தான். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர். ஸோ ஒரு கண்டெய்னர் மாதிரி தான். அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள். அந்த வீடியோவில் இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐகார்ட்லேயுமே இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை ஆகிறத கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது என்னென்ன இருக்குது அண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு நேம் டிக்ளேர் பண்ணுறோம் அண்ட் ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதனால் ஓகேவா? அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு என்னன்னா இதுக்கு இந்த ஒரு வேல்யூ டேட் இந்த ஒரு கண்டெய்னர் ஆர் இந்த ஒரு வேரியபிள் நேமுக்கு நான் இந்த ஒரு டேட்டாவை நான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொண்டு போய் எனக்கு இங்கே வை அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ திஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அல்ஜிப்ரா. த ஃபாலோயிங் டஸ் நாட் மேக் சென்ஸ் இன் அல்ஜிப்ரா. ஸோ ஓகே, இது நம்ம வந்து ஜஸ்ட் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் மேக் பர்ஃபெக்ட் சென்ஸ். இட் அசைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டு ஸோ அதே தான் இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்மளுக்கு இங்கே அசைன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஆபரேட்டர் இஸ் ரிட்டன் லைக் டபுள் ஈக்குவல் டு இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எழுதுறோம்ல. ஸோ ஈக்குவல் டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் பொறுத்தளவில் நம்ம வந்து பைத்தானாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் படித்தாலுமே டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவோட டைப். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருக்கலாம், அல்லது இன்டிஜராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சிம்பிளாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த பை நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ வந்து பை வேல்யூ வந்து 3.14 அப்படிங்கிறது படிச்சிருப்போம். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஸோ அதுதான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன். ஸோ வந்து ஒரு பர்சனோட நேம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இன்னைக்கு ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நாளைக்கு இதுவே வேற ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரலாம். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கலாம், ஸோ நாளைக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிம்பிளாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேரிங் அ ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் அ வேரியபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட் கால் டிக்ளேரிங் அ வேரியபிள். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா வேர், அதாவது இந்த மாதிரி ஒரு வேர் அப்படிங்கிற இந்த ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோட வேரியபிள் நேமை நம்மளால அசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் சிம்பிளாக இங்கே டிக்ளேரிங் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் த டிக்ளரேஷன் த வேரியபிள் ஹேஸ் நோ வேல்யூஸ். ஓகேவா? நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம், பட் அந்த வேல்யூ அந்த வேரியபிளுக்கு எந்த விதமான ஒரு டேட்டா நம்ம கொடுக்கல. கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலி இட் இஸ் அன்டிஃபைன். ஸோ நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு அன்டிஃபைன் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம இந்த வேரியபிளுக்கு கண்டிப்பாக அசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கார் நேம் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு லெட் ஆர் வேர்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நேம் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூ கேன் சேஞ்ச் யூ கேன் ஆல்சோ அசைன் அ வேல்யூ டு த வேரியபிள் வென் யூ ஆர் டிக்ளேரிங் இட். அதாவது எப்போ டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த டைம்லேயே கூட நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளுக்கு நேம் வேல்யூ கொடுக்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பிலோ வி கிரியேட் அ வேரியபிள் கால்டு கார் நேம் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த கார் நேமுக்கு வோல்வோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி அவுட்புட் த வேல்யூ இன்சைட் HTML பேராகிராஃப் வித் அன் ஐடி டெமோ. ஓகே, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கார் இருக்குல்ல, ஸோ இந்த நேமில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐடி. ஓகேவா? இந்த டெமோ அப்படிங்கிற இந்த ஒரு ஐடிக்கு அதாவது ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியோட டேட்டாவுக்கு இன்னர் HTML யூஸ் பண்ணி இந்த ஒரு
வேரியபிள் டேட்டாவை ஸோ அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சிம்பிளாக இதுதான் நடந்திருக்கு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த பேசிக்ஸில் நம்ம நிறைய டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா, ஸோ வந்து பேசிக்ஸில் நம்ம வந்து என்றைக்குமே அதிக டைம் எடுத்துக்கூடாது. ஸோ எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்டை டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம கற்றுக்கணும், இன்னும் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அதனால நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்பீடாக பார்த்தா மட்டும்தான் அந்த ஏரியாவை நம்ம வந்து பொறுமையாக கவர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஓகே, ஒன் ஸ்டேட்மெண்ட் மெனி வேரியபிள். ஓகேவா, யூ கேன் டிக்ளேர் மெனி வேரியபிள் இன் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஒரு வேரியபிளில் வந்து யூ கேன் டிக்ளேர் மெனி வேரியபிள் இன் ஒன் ஒரே ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நிறைய வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி கமாவாக கொடுத்து நம்ம நிறைய வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் லெட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டேட்மெண்ட் வித் லெட் அண்ட் செப்பரேட்ஸ் த வேரியபிள் பை கமா. ஸோ ஓகேவா, ஒவ்வொரு வேரியபிளையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லெட் அப்படிங்கிற இந்த ஒரு நம்ம என்ன படித்தோம், வேரியபிளை படித்தோம்ல. ஸோ அந்த வேரியபிளோட கீவேர்டை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறோம்ல. ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேன் மல்டிபிள் லைன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸை ஸ்பேன் பண்ணி நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அன்டிஃபைன்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து அன்டிஃபைண்டாக இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வேரியபிள்ஸ் ஆர் ஆஃப்டன் டிக்ளேர்ட் வித்தவுட் அ வேல்யூ. ஓகேவா, வேரியபிள்ஸ் வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த வேல்யூஸ் கேனாட் பி சம்டைம்ஸ் தட் ஹேஸ் பி கால்குலேட்டட். ஓகேவா, அதாவது நம்ம வந்து ஒன் செகண்ட் ஆர் சம்டைம்ஸ் தட் வில் பி ப்ரொவைடட் லேட்டர் லைக் யூசர் இன்புட். ஸோ ஓகேவா, என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூவும் டிக்ளேர் பண்ணல. கரெக்டா, ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ கேன் பி சம்டைம்ஸ் தட் ஹாஸ் டு பி கால்குலேட்டட். ஓகே, ஒரு வேல்யூ அது வந்து கால்குலேட் பண்ணப்படணும் அப்படின்னா ஆர் சம்டைம்ஸ் தட் வில் பி ப்ரொவைடட் லேட்டர், அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க போகிறோம், ஒரு யூசர்ட்ட இருந்து இன்புட்டாக வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் வித்தவுட் அ வேல்யூ வில் ஹாவ் த வேல்யூ அன்டிஃபைன்ட். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த வேரியபிளுக்கு எந்த விதமான டேட்டாஸ் நம்ம கொடுக்கல. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃபியூச்சரில் ஒரு யூசர்ட்ட இருந்து நான் இன்புட்டாக வாங்கி தான் அதை அந்த இடத்துக்கு என்ன டேட்டா வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். கரெக்டாக, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அந்த இடத்த ஒரு அன்டிஃபைன்டு வேல்யூவை வச்சுக்கும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஒரு லெட் கார் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நான் வந்து யூசர்ட்ட இருந்து தான் நான் இன்புட்டை வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த கார் நேம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு வந்து வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அன்டிஃபைண்டாக இருக்கும். ஓகேவா, ஓகே. ரீடிக்ளரேஷன் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ். ஸோ இஃப் யூ ரீடிக்ளேர் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் டிக்ளேர் வித் வேர். ஸோ நம்ம வந்து திரும்ப டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் வில் நாட் லூஸ் இட் வேல்யூ. ஓகேவா, த வேரியபிள் கார் நேம் வில் ஸ்டில் ஹாவ் த ஓல்வோ. ஸோ அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ கார் நேம் அப்படிங்கிறதுல ஓல்வோ அப்படிங்கிறத கொடுத்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து திரும்பி நான் அதை டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா சேம் அதே டேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, யூ cannot redeclare a variable declare with let or cons, these will not work. ஓகேவா, அதாவது என்னன்னா நம்ம வந்து நம்ம வேரியபிள் வேர் அப்படிங்கிறதுல கிரியேட் பண்ணோம்ல, பட் இதுவே நான் லெட் அல்லது கான்ஸ்ட்ல நான் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து அரித்மெட்டிக் அப்படிங்கிறது வந்து பைத்தான். ஏன் பைத்தான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு மெயினாக பைத்தான் டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டர்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய டாபிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக, ஸோ அதில் ஒரு மெயின் டாபிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் வித் அல்ஜிப்ரா you can do arithmetic with JavaScript variables using operators like equal to and plus. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு இந்த 3 டேட்டாவையும் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா 5 + 2 என்ன 7, 7 + 3 10. ஸோ இந்த டேட்டாவை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இது நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு கோட் விஎஸ் கோட் இருக்குல்ல, ஸோ அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லது நீங்கள் வந்து ஆன்லைன் கோட் எடிட்டர் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் ஸ்ட்ரிங், பட் ஸ்ட்ரிங் வில் பி கான்கேட்டனேட்டட். ஓகேவா? அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் மூலியமா ஆட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் ஒரு கேரக்டர் வரணும் அல்லது ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு டேட்டா வரப்போகுது, அதனால நான் 2 சைடு யூஸ் பண்ணுறேன், அல்லது இந்த 2 நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டைமில் பண்ணிக்கலாம். பட் இதை 2 நம்ம வந்து அடிஷன் பண்ணணும், சப்ராக்ட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷனில் இந்த ப்ளஸ் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஒரே இடத்துல அப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் வேற எந்த யூஸுமே இல்லை. ஸோ ஆல்சோ ட்ரை திஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். பட் இந்த 2, 3 இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜராக இருக்குது. ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 5, 2, 3. ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேவா? இதை நான் வந்து ஃபைனலாக போட்டு பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் போட்டு பார்க்குறேன். ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்மளுக்கு ஆட் பண்ணி இது கூட அப்பன் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம வந்து எந்த டேட்டாவை எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மெயின் திங். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ஃப்ரெண்ட் கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இந்த 5, 2, 3 அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக எடுத்திருக்கு. பட் எனக்கு எதுவுமே ஆட் ஆகலை. பட் இதுவே நான் இதை இந்த லாஸ்ட்டு கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு இந்த 2 ஆட் பண்ணி இது கூட அப்பன் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எப்படி ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபியூச்சரில் இதுக்காக தேவைப்படலாம். ஸோ அதுக்காக இதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ புட் அ நம்பர் இன் கோட்ஸ், ஒரு நம்பரை இப்போ நம்ம வந்து கோட்ஸில் போட்டோம் அப்படின்னா the rest of the number will be treated as a string. அதாவது இப்போ நம்ம ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோட்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் பண்ணி அதை கன்கண்டினேட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்படி நான் சொல்லி தந்தேன்ல, ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த 2 ஆட் பண்ணும். இது 2 ஆட் பண்ண என்ன 5. ஸோ 5 + 5 என்னன்னா 55 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டோட டாலர் சைன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து டாலர் சைன் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வேரியபிள் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லி தந்திருந்தேன். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு வேரியபிள் தான். ஸோ இதை நான் இப்போ வந்து கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்குது அதோட டேட்டா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5, 2 + 5 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கும் அவுட்புட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ யூசிங் த டாலர் சைன் இஸ் நாட் வெரி காமன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? அது வந்து ரொம்ப காமன் கிடையாது ஜாவா ஸ்கிரிப்ட். பட் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமர்ஸ் ஆஃப்டன் யூஸ் இட் ஆஸ் அன் அலைஸ் ஃபார் த மெயின் ஃபங்க்ஷன் இன் த ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின் ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அது இப்போ நம்ம வந்து லைப்ரரியிலேருந்து ஒரு டேட்டா எடுத்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷனாகவும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னா jQuery, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு செலக்ட் த HTML எலமெண்ட் இன் query. ஓகேவா? அதாவது HTML எலமெண்ட்டை இந்த மாதிரி கொரியில் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் சைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன்ஸ் செலக்ட் ஆல் த P எலமெண்ட். ஸோ இது என்னன்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா எல்லா P எலமெண்ட் அதாவது பேராகிராஃப் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட அண்டர்ஸ்கோர். ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும். பட் நம்ம சொன்னல, ஸோ டாலர் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ மற்ற எந்த சைன் படியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே காமன். பட் ஒவ்வொரு லாங்குவேஜில் அதோட சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து மாறும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து நம்ம டாலர் சைன் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். பட் பைத்தானில் அந்த மாதிரி டாலர் சைன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு கான்செப்டாக நம்ம படித்தோம். கரெக்டாக? ஸோ வேரியபிள்னா என்ன,
அண்ட் வேரியபிள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஓகேவா. நம்ம வந்து எப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம், முக்கியமாக நம்ம வந்து எப்படி நம்ம டேட்டா கொடுக்கறது மூலியமா எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியுமா, ஸோ அதை வந்து எந்த இதில் டிக்ளேர் பண்ண முடியும், லெட் கான்ஸ்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ வேர் கேரக்டரில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு வேரியபிளை திரும்ப டிக்ளேர் பண்ணி சேம் அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு வேல்யூக்கு எந்த விதமான டேட்டாஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதை வந்து அன்டிஃபைண்டாக எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மெனி வேரியபிள்ஸை நம்மளால் ஒரு கமா செப்பரேட் பண்ணி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அதை வந்து ஸ்பேனாக அடுத்தடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளை எப்படி தனியாக டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸ், ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்னா என்ன. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன, முக்கியமாக இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக அதில் வந்து எல்லா விஷயமுமே இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரானா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அல்ஜிப்ராவோட, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எங்கே நம்ம வந்து வேர், லெட், கான்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் இன்னும் அட்வான்ஸாக லெட், கான்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினருக்கு எவ்வளோ ஸ்பீடாக என்னென்ன விஷயங்களை நம்ம கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்விங் போகும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து இப்போ நான் இவ்வளோ ஸ்பீடாக சொல்லித்தரது வந்து நிறைய பேருக்கு என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்பீடில் நம்ம வந்து படித்தோம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது நம்மளோட எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் லெவல் திங்கிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதை நான் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிகினராக நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி புரியல நான் சொல்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலுமே டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பாருங்க, ஓகேவா. அதாவது ஸ்பீட் இருக்கும் ஆப்ஷன், ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பாருங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சரில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை பெய்ட் ஒரு லாங்குவேஜ். ஸோ அதனால இன்னும் ஃபியூச்சர் அட்வான்ஸாக நான் சொல்லி தருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடத்தக்கூடிய இந்த பேசிக் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸான கான்செப்டோட மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.